நம்ம ஆஃபன் வளரும்போது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை ஐடியலைஸ் பண்ணிட்டு வருவோம். மை ஃபாதர் இஸ் மை சூப்பர் ஹீரோ, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. ஆனால் there are times when our family members could be narcissistic. அதாவது நம்மளோட பேரண்ட்ஸும் பேரண்டிங்கில் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அவங்களும் நிறைய தவறுகள் செய்யலாம். அண்ட் வேர்ஸ், அவங்களுக்கு பர்சனாலிட்டி டிஸார்டர், அதாவது நார்சிசிசம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களோட வளர்ப்புல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதுல 3 கீ ஸ்டேட்மெண்ட்ஸ் நார்சிசிஸ்டிக் பேரண்ட்ஸ் அடிக்கடி யூஸ் பண்றதை பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1, நான் உனக்கு பயங்கரமா படிக்க வச்சேன், நீ கேட்டதெல்லாம் வாங்கி தந்தேன். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களை நார்மலா ஏதாவது பிளாக்மெயில் மாதிரி பண்ணி உங்ககிட்ட இருந்து ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அவங்க சாதாரணமா யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், நம்மளுடைய உறவினர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க. இதுல கீ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத அதுல இருந்து ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு அக்கம் பக்கம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றாங்க. திஸ் இஸ் a key indicator saying அவங்க உங்களை ஒரு ட்ரோஃபியா யூஸ் பண்ணிட்டு வராங்கன்னு. அதாவது அவங்க ஓ பக்கத்து வீட்டுல தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அதனால உங்களை ஒரு பர்டிகுலர் விதத்துல பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட், அந்த குழந்தைய பாரு, இல்ல அந்த ஸ்டூடெண்ட்டை பாரு, இல்ல அவங்களுடைய சன் ஒரு டாட்டரை பாருங்க, அவங்க எப்படி பயங்கரமா படிக்கிறாங்க, உனக்கு ஏன்டா படிப்பு இந்த அளவுக்கு வர மாட்டேங்குது அப்படின்றது. அகெயின் இட்ஸ் அ கம்பேரிட்டிவ் அண்ட் மோஸ்ட்லி அபியூசிவ் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க வளரும்போது, வளர்ந்ததுக்கு அப்புறம் யூ மைட் ஃபீல் லைக் you are a failure in many things and உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ன்றது குறையும். அண்ட் ஆல்சோ நிறைய ஆராய்ச்சியில சொல்லியிருக்கு, நார்சிசிஸ்டிக் பேரண்ட்ஸ் கூட வளர்ற குழந்தைகளுக்கு பவுண்டரி செட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது மற்றவங்கள அவங்களோட வாழ்க்கைக்குள்ள ரொம்ப ஈஸியா அவங்க அலோவ் பண்ணி அவங்க வாழ்க்கையை டேக் ஓவர் பண்ண விட்டுருவாங்க அப்படின்னு.